ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி நல்லா ப்ரெட்லேயே ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம டீ போடுற நேரத்தில் இந்த அல்வா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 7 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். அதில் உள்ள கார்னர் எல்லாத்தையும் இந்த அல்வாவுக்கு கட் பண்ணிடணும். கார்னர் நமக்கு தேவைப்படாது. அதனால் ப்ரெட் ஸ்லைசஸ் உள்ள அந்த 4 கார்னரையும் கட் பண்ணி தனியாக வச்சிடறேன். இதை வந்து நான் ஒரு ப்ரெட்டை வந்து 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது மிதமான தீயில் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு ப்ரெட் ஸ்லைசஸாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு ப்ரெட் ஸ்லைசஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரௌன் கலரில் வராது. திருப்பி போடணும். இந்த பக்குவத்தில் எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி டார்க் கலராக வந்தோடனே நம்ம எடுக்கணும். அப்போ தான் அல்வாவும் நமக்கு நல்லா கலராக இருக்கும். இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஜீரா பாவுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 3 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். 7 ப்ரெட் ஸ்லைசஸ்க்கு வந்து 3 கப்பு தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் வந்து சுகர் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். 3 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க, 1/4 கப்பு கூட சேர்த்துங்க. இதுக்கு வந்து ஜீரா கம்பி பதெல்லாம் தேவைப்படாது. அதனால் வந்து நமக்கு ஜீனி வந்து தண்ணியில் கரைஞ்சோடனே அந்த ப்ரெட் ஸ்லைசஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வருது. இந்த கொதி தண்ணியிலே வந்து நமக்கு ப்ரெட்டு வந்து நமக்கு வெந்து வந்துடும். அதை வந்து கிளறி விட வேண்டியதான். பாருங்கள், ப்ரெட் துண்டு எல்லாமே வந்து நமக்கு அந்த ஜீரா பாக்கிலவே நல்லா குழஞ்சி வந்திருக்குது. இப்போ வந்து நல்லா சுருண்டு வந்திருக்குது பாருங்கள். இப்போ கிளறி விட வேண்டியதான். கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் நம்ம கிளறி விட்டுருக்கணும். இப்போ பேனில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். அல்வாவுக்கு தேவையான ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிருக்கேன். அதில் ஒரு 20 முந்திரி போல் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி வந்து நல்லா பொன்னிறமானோடனே அதை வந்து அல்வாவில் சேர்த்துடலாம். ப்ரெட் அல்வாவுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. நெய் ரொம்ப சேர்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெட் அல்வா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சுருள நல்லா நெய்யிலே வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அல்வா பதத்துக்கு பேனில் ஒட்டாமல் வரும். இந்த பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இறக்கிட வேண்டியது தான். ப்ரெட்லேயே நிறைய ரெசிபி செய்யலாம். ஏற்கனவே கார்லிக் ப்ரெட்டும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நீங்களும் இந்த ப்ரெட் அல்வாவை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.